Merci pour les paroles de bienvenue ce matin. முன்முறை கொடுத்த திரு போதகருக்கு நன்றி. J'aurais bien aimé pouvoir m'exprimer en tamoul, mais je n'arrive pas. தமிழில் போதகம் செய்ய மிகுந்த ஆசைப்படுகிறேன், ஆனால் எனக்கு முடியாது. J'ai fait des efforts pour me souvenir des mots que j'entendais quand j'étais enfant. நான் சிறு வயதில் இருந்தபோது நான் கேள்விப்பட்ட தமிழ் வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். Parce que quand j'étais enfant, il y avait 3 endroits où j'entendais parler tamoul. நான் சிறு வயதில் இருந்தபோது 3 இடங்களில் தமிழ் பேசுவதை கேட்டிருக்கிறேன். J'ai déjà entendu dans les films indiens, enfin ceux qu'on passait à la télé, chez les voisins. சினிமா படங்களில் தமிழை பேசுவதை பார்த்திருக்கிறேன். On n'avait pas de télé chez nous, mais on allait le jeudi chez les voisins voir les films indiens. எங்கள் வீட்டிலே தொலைக்காட்சி இல்லை, ஆனால் பக்கத்து வீட்டில் சென்று நாங்கள் அதை டெலிவிஷன் பார்ப்போம். Et parfois ils passaient des films tamoul. சில நேரங்களில் தமிழ் படங்களை தமிழ் மொழியிலே ஒளிபரப்புவார்கள். Heureusement qu'on comprenait les images au moins. அந்த காட்சியை பார்த்து படத்தை புரிந்து கொள்வோம். Et puis dans ma rue, il y avait un temple tamoul. நாங்கள் வசித்த தெருவிலே ஒரு தமிழ் கோயில் இருந்தது. Et j'avais des voisins qui étaient aussi de la religion tamoul, comme on dit à l'île Maurice. பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த இந்து கோயிலில் போய் வருவார்கள். Et là aussi on suivait les fêtes, on voyait comment ils évoluaient. அந்த கோயிலிலே अनेक விழாக்கள் நடக்கும், அதை பார்த்திருப்போம் நாங்கள். Et quand on allait dans les mariages, on entendait le prêtre parler tamoul aussi pour les cérémonies, les prières, les chants, tout ça. திருமணங்களில் நாங்கள் சந்திக்கும் போதும் அந்த பூசாசாரி அந்த திருமணத்திலே தமிழ் பேசுவதை கேட்டிருக்கிறேன். Mais l'endroit le plus intime où j'entendais parler tamoul, c'était à la maison. நான் எங்கே இந்த தமிழை முறைப்படி கேட்டேன் என்றால் எங்கள் வீட்டிலே அதை கேட்டேன். Parce que ma mère parlait tamoul à son papa. ஏனென்றால் என் தாய் என் தகப்பனிடம் தமிழை பேசுவார்கள். C'est le seul grand-parent que j'ai connu. அந்த இந்த மூதாதையர் மூலமாக நான் தெரிந்து கொண்டேன். Et mon grand-père, il est mort en 1973. என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாத்தா இறந்து விட்டார். Voilà, tata. Alors le tata, c'est quand il était fâché qu'il parlait tamoul. தாத்தா கோபப்படும்போது தான் தமிழை பேசுவார். Et parfois je crois qu'il disait des mots pas très gentils. சில வேளைகளில் தாத்தா ஏடாகூடமாய் பேசுவார். Bon Dieu merci, j'ai oublié les gros mots. அந்த கெட்ட வார்த்தைகளை நான் கிருபையினால் மறந்து விட்டேன். Mais j'ai gardé que vanakom. ஆனால் வணக்கம் என்ற வார்த்தையை நான் நிறுத்திக் கொண்டேன். C'est déjà bien, hein? Alors le Seigneur est bon. கர்த்தர் நல்லவர். Et je veux lui rendre grâce ce matin de me donner la possibilité de vous rendre visite. உங்கள் முன் நான் வந்து நிற்கத்தக்கதாய் எனக்கு தேவன் கொடுத்த அன்பு கிருபைக்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Le texte dit que la parole de Dieu est là comme une nourriture pour nous. வேதம் வாசிப்பை கேட்ட நீங்கள் வேதத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டியது என்றால் வேதம் என்பது நமக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. Alors si vous avez votre Bible, je vous invite à la prendre de nouveau dans Exode 3. உங்கள் முன் வேதம் இருந்தால் அந்த வேதத்தை திறந்து, si vous n'avez pas de Bible, mettez-vous à côté de quelqu'un qui en a une. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். உங்களிடம் பைபிள் இல்லாவிட்டால் பக்கத்தில் உள்ளவர்களும் கலந்து செய்யுங்கள். Si vous voyez que quelqu'un a une Bible et qu'il la laisse fermée, demandez-lui de vous la prêter. உங்கள் பக்கத்தில் உள்ளவர் வேதத்தை மறைத்து வைத்திருந்தால் அவரிடம் சொல்லி அந்த வேதத்தை திறக்க வையுங்கள். Vous la lui rendrez à la fin du service. கடைசி நேரத்தில் கோயில் முடிந்தவுடன் அதை திருப்பி கொடுத்து விடலாம். Si certains ont des supports électroniques, ils peuvent aussi lire la page biblique. பக்கத்தில் உள்ளவர் உங்களுக்கு டெலிபோன் சக்தி இருந்தால் அந்த கணினை திறந்து அவர்கள் பார்க்கலாம். Mais restez sur la page biblique au moins pendant la prédication. வேதம் இந்த போதகம் முடியும் வரை பைபிள் திறந்து அந்த பைபிளிலே உங்கள் கண்களை வைத்திருந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Nous avons entendu tout à l'heure dans le texte d'Exode ஏற்கனவே வாசித்த இந்த வேத பகுதியில் நாம் கேட்டோம் que Dieu dit j'ai entendu le cri des enfants d'Israël. கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். Et Dieu décide de faire quelque chose pour les enfants d'Israël. எனவே அவர்களுக்கு உதவ நான் முன் வருகிறேன் என்று சொன்னார். Nous sommes là dans un contexte où les enfants d'Israël sont en esclavage. அதாவது இஸ்ரவேல் புத்திரர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த ஒரு காலகட்டத்தை நாம் நோக்கி இருக்கிறோம். Et certains auraient pu penser que Dieu a oublié ses enfants. அந்த இஸ்ரவேல் மக்கள் தேவன் நம்மை மறந்து விட்டார் என்று அந்த காலத்தில் ஒரு நம்பி இருக்கலாம். Et il y a des gens qui finissent par se faire oublier aussi. ஏனென்றால் अनेक மக்கள் தேவன் இருப்பதை மறந்து விடுகிறார்கள். On entend parler de l'Égypte. எகிப்தை பற்றி பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். Mais l'Égypte c'est peut-être quelque chose qui est loin. எகிப்து நமக்கு தூரமான தேசமாக இருக்கலாம். Et nous arrivons à ce verset 1er du chapitre 3. மூன்றாம் வசனத்திலிருந்து அந்த எகிப்தை நோக்கி பார்க்கலாம்.
Et juste avant de lire ce verset premier, lisez aussi avec moi le verset 24 et 25. அந்த மூன்றாம் வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக 24ஆம் வசனம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Dieu entendit leur soupière. Dieu se souvint de son alliance avec Abraham, Isaac et Jacob. தேவன் தாமே ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு அவர்களின் உடன்படிக்கையை, அவர்களுக்கு செய்த உடன்படிக்கையை அவர் காவந்து பண்ண விரும்பினார். Quand les hommes oublient, Dieu n'oublie pas. மனிதர்கள் மறந்து விட்டாலும் தேவன் தாமே எதையும் மறக்கவே இல்லை. Dieu ne devient pas Alzheimer, il n'est pas atteint par cette maladie. ஞாபக சக்தி மறக்கக்கூடிய ஒரு வியாதியிலே தேவன் இருக்கவில்லை. Et c'est intéressant pour nous. அது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு புள்ளி. Pour vous comme pour moi. உங்களுக்கும் எனக்கும் அது மிக முக்கியமான ஒரு அம்சம். Et dans ce chapitre 3, il y a l'expérience de Moïse que vous connaissez. இந்த அதிகாரத்திலே மோசே செய்த अनेक அனுபவங்களை குறித்து பார்க்கிறோம். Mais voyons quelques aspects qui peuvent nous aider à comprendre ce que Dieu veut pour nous dans le monde aujourd'hui en 2012. எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் வாசித்தார் என்று இந்த நாளிலே அப்படிப்பட்ட அனுபவங்கள் இந்த நாம் வசிக்கும் இந்த நாளிலே அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் சந்திக்க நேருமா என்று சில நிமிடம் சிந்திப்போம். Alors le texte dit Moïse faisait paître le petit bétail de Jéthro son beau-père. இந்த வேதவசனம் என்ன சொல்கிறது என்றால் தேவன் தாமே மோசேயை சந்திக்கும் போது மோசே தனது மந்தையை மேய்த்துக் கொண்டிருந்தார். அந்த மந்தையை அவருடைய மாமனுக்கு சொந்தமாக இருந்தது. Quand nous lisons le chapitre 2, nous découvrons que Moïse a grandi à la cour de Pharaon en Égypte. இரண்டாம் அதிகாரத்தை பார்க்கும்போது பார்வோன் அரண்மனையிலே மோசே பெரிய வல்லுனராக இருந்தார். Il a grandi comme un prince qu'il avait été préparé pour diriger, pour gouverner. அந்த அரண்மனையிலே மோசே பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு இளவரசனாக இருந்தார். Parce que être fils d'une princesse, ce n'est pas quelque chose d'ordinaire. ஏனென்றால் ராஜ குடும்பத்திலே பிறந்தவர் சாதாரணமானவராக இருக்கவில்லை. Mais comme il a fait des choses qui n'étaient pas très correctes, ஆனால் அவர் இளவரசனாக இருந்தபோதும் சில காரியங்கள் முறைகேடான முறையில் செய்ததினால் il a dû fuir l'Égypte. எகிப்தை விட்டு அவர் ஓடி போனார். Et l'histoire dit qu'il a atterri à Madian. சரித்திரம் வேதம் என்ன சொல்கிறது என்றால் எகிப்தை விட்டு அவர் ஓடி போன பின்பு மீதியான தேசத்திலே வந்து சேர்ந்தார் என்று அறிகிறோம். Et au lieu de diriger un pays, il se voit en train de diriger un troupeau. ராஜ குடும்பத்திலே பிறந்தவர், ராஜ வம்சத்திலே பிறந்து ஒரு பெரிய ராஜாவாகி அநேக மக்களை வழிநடத்தி கொள்வதற்கு முன்பாக இங்கே மீதியான தேசத்திலே கால்நடைகளை அவர் மேய்த்துக் கொண்டிருந்தார். On pourrait dire que Moïse s'est reconverti professionnellement, il a trouvé un job. ஆனால் என்ன நினைக்கலாம் என்றால் அந்த வேலையை விட்டு இன்னொரு சாதாரண வேலைக்கு மாற்றிக் கொண்டு வந்தார் என்று நினைக்கலாம். Et qu'il s'était installé là, il était content parce qu'il avait une nouvelle vie. ஆனால் அவர் நினைக்கலாம் அந்த மீதியான தேசத்திலே வந்து விட்டா அந்த மீதியான தேசத்திலே அவர் இருந்து தன் காலத்தை கழிக்கலாம் என்று அவர் நம்பியிருக்கலாம். Et dans le chapitre 2, on nous dit que Moïse a même trouvé une femme, la fille de Jéthro, le prêtre de Madian. இரண்டாம் அதிகாரம் சொல்கிறது மேய்ச்சல் தொழில் மட்டும் இல்லாமல் அந்த மீதியான தேசத்தின் தலைவராகிய அந்த எத்ரோ என்பவரின் மகளை அவர் அங்கு மணந்து கொண்டார் என்று சொல்கிறது. Un premier fils lui est né, maintenant il a une vie de famille tranquille. இப்பொழுது அந்த கல்யாணத்துக்கு பின்பாக முதல் குழந்தை பிறந்து விட்டது. அவர் நிம்மதியாக தன் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கலாம். Et puis Moïse, dans cette vie-là, amène son troupeau au-delà du désert. இப்படிப்பட்ட வேளையிலே ஒரு நாள் தான் அவர் தன்னுடைய கால்நடைகளை பொறுமையாக நடத்தி கொண்டு ஆடு மாடுகளை ஒரு இடத்தில் வந்து சேர்ந்தார். Et le verset 1er nous dit à la fin, il arriva à la montagne de Dieu à l'Horeb. முதலாம் வசனம் சொல்கிறது மோசே மீதியான தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அந்த ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பரமதமாகிய ஒரே மட்டும் வந்தான் என்று சொல்கிறது. Maintenant, le nom ou le mot Horeb veut dire sécheresse. Horeb என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் பாலைவனம் என்ற அர்த்தம். On peut se demander pourquoi un berger emmène un troupeau dans un lieu de sécheresse. நாம் கேட்கலாம் ஒரு கால்நடைகளை ஏன் வனாந்திரத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார் என்று கேட்கலாம். Quand on doit nourrir le troupeau, on l'emmène là où il y a beaucoup d'herbe, dans un endroit verdoyant. ஆடு மாடுகளை மேய்க்கும் போது பசுமையான புல்வெளிகள் தான் அழைத்து கொண்டு போவார்கள். ஆனால் இங்கே இவர் என்ன செய்தார் என்றால் பாலைவனத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். ஏன்? On aimerait plutôt entendre le mot pâturage que le mot désert ou sécheresse. பசும்புல் இடத்தை பார்ப்பதற்கு முன்பாக பாலைவனத்தில் இவர் என்ன செய்ய வந்தார்? Mais Moïse n'avait pas encore compris que ce n'était pas lui qui marchait vers cet endroit, mais c'était quelqu'un qui l'appelait là. மோசே என்ன செய்தார் என்றால் என்ன நினைத்தார் என்றால் நான் அவர் நடந்து கொண்டு வந்த பாதைகளிலே அவர் தன்னுடைய சுய விருப்பத்தினால் நடக்கவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். Et que ce n'était pas une montagne ordinaire, mais c'était la montagne de Dieu.
சாதாரண இடத்துக்கு வரவில்லை, தேவ பர்வத முட்டம் வந்திருக்கிறார். Donc probablement quelque chose allait se passer, mais il ne le savait pas. அப்படிப்பட்ட வேளையிலே நிச்சயமாக ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம். ஆனால் அது மோசே அறிந்திருக்கவில்லை. Peut-être qu'il pensait que c'est par hasard qu'il avait atterri chez Jéthro, grand prêtre de Madian. ஒருவேளை மோசே நினைத்திருக்கலாம், தற்செயலாக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம். Mais nous allons comprendre que s'il va atterrir à la montagne de Dieu, ஆனால் நமக்கு தெரிகிறது தேவ பர்வத முட்டம் அவர் வந்திருக்கிறார் என்று தெரிகிறது. c'est qu'il n'y a pas de hasard dans sa propre vie. தற்செயலாக எந்த காரியம் நடக்கவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். Une leçon pour nous maintenant qui nous interpelle avec ce texte. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம் வாழ்க்கை நடப்பது எதுவும் தற்செயலாக நடந்து விடவில்லை. Parfois des choses nous arrivent, nous pensons que c'est un accident. சில வேளைகளில் நமக்கு முன்பாக நடக்கும் காரியங்களை குறித்து நாம் ஒரு விபத்து என்று நம்பலாம். Que c'est par hasard. ஒரு விபத்து மூலமாக இந்த காரியம் நடந்திருக்கலாம் என்று நினைக்கலாம். Parfois la vie ressemble à une sécheresse, à un désert. நம்முடைய வாழ்க்கை ஒரு பாலைவனமாக நமக்கு தென்படலாம். Parfois nous pensons que bon, heureusement que nous avons eu quelque chose et c'est un coup de chance. நினைக்கலாம், ஒருவேளை நமக்கு தற்செயலாக இந்த வாய்ப்பு வந்து விட்டது, தற்செயலாக இந்த காரியம் வாழ்க்கை நடக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். Mais probablement c'est là que nous rencontrerons plus Dieu. ஆனால் அந்த பாலைவனத்திலே தான் நாம் ஏதாவது முக்கியமான காரியத்தை தெரிந்து கொள்வோம். Et Dieu n'intervient pas dans notre vie par chance, par hasard, par accident. தற்செயலாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் செய்யவில்லை. Moïse amène son troupeau. தன்னுடைய மந்தைகளை மேய்த்துக் கொண்டு வந்தார். Et puis l'ange de Dieu nous dit, le verset 2, apparaît à Moïse dans un feu flamboyant. தேவன் தாமே அவரை முச்செடியில் அக்கினியால் ஜுவாலித்து எரிந்ததை காட்டினார். Au milieu d'un buisson, Moïse vit que le buisson était en feu, mais que le buisson ne se consumait pas. முச்செடியின் ஜுவாலை நெருப்பு எரிந்தது, ஆனால் முச்செடியோ அது அவிந்து போகவில்லை. Alors il dit, je vais faire un détour pour voir ce phénomène étrange. அதை பின்புறமாக போய் பார்ப்பேன் என்று மோசே நினைத்தார். Et c'est un phénomène étrange. நிச்சயமாக இப்படிப்பட்ட காட்சி ஒரு அற்புதமான காட்சியாக இருந்திருக்கலாம். Quand vous prenez une feuille de papier, vous mettez le feu là-dedans, ça brûle et puis ça disparaît, ça devient de la cendre. ஒரு தாளை நெருப்பின் முன் காட்டினால் அது பஸ்பமாகிவிடும். Et on aime bien voir le feu brûler, en tout cas le bois brûler. நெருப்பானது கொல்லிக்கட்டையில் எரியும் போது அக்கினி ஜுவாலையானது நம் கண்களுக்கு அழகாக தென்படலாம். Hier soir à la maison, les enfants voulaient qu'on commence le sabbat en allumant la cheminée. நேற்று இரவு எங்கள் வீட்டிலே உள்ள ஒரு செமினையில் நெருப்பை போட்டு கொளுத்தினோம். பிள்ளைகள் அதை ஆர்வத்தோடு நோக்கினார்கள். Et ça nous fait penser au feu de camp ou quand certains d'entre nous peut-être ils ont fait du feu pour la cuisine. இளைஞர் முகாமிலே நாம் செல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு நெருப்பை மூட்டி அதிலே தான் நாம் சமைப்போம். Mais quand le feu brûle, le bois se consume. நெருப்பு கொல்லிக்கட்டை எரியும் போது அந்த நெருப்பு அதிகமான ஒரு ஜுவாலையை உண்டாக்குறது. Et Moïse se rend compte qu'il y a quelque chose qui n'est pas normal. ஆனால் மோசே என்ன பார்த்தார் என்றால், இந்த முச்செடி எரியும் போது ஏதோ ஒரு அற்புதமான காட்சி நிகழ்கிறது என்று உணர்ந்தார். Un buisson qui brûle dans un lieu désert, un lieu sec et qui ne se réduit pas en cendres. பாலைவனத்திலே காய்ந்த முள்செடியில் ஏற்பட்ட ஒரு அற்புதமான நெருப்பானது எப்படி இந்த பஸ்பமாகாமல் அப்படி நிற்கிறது என்று பார்த்தார். Le verset 4 nous dit, le Seigneur vit qu'il faisait un détour pour voir. நான்காம் வசனம் சொல்கிறது, அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். De ce que Moïse croyait être une curiosité qu'on appellerait scientifique, technique. ஆஹா, தற்செயலாக விஞ்ஞான முறைப்படி இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு வருவதென்று மோசே நினைக்கவில்லை. Dieu va lui donner l'occasion d'une révélation. ஒரு அற்புதமான தேவ தரிசனத்தை மோசேக்கு முன்பாக காட்ட விரும்பினார் பிதா. Moïse cherchait à voir. மோசே அதை பார்க்க ஆசைப்பட்டார். Mais c'est Dieu qui voit ce que Moïse peut devenir. அந்த நேரத்திலே மோசே எப்படிப்பட்ட ஆளாக மாறப் போகிறார் என்று தேவன் அறிந்திருந்தார். Alors Dieu l'appela, verset 5, au milieu du buisson, Moïse, Moïse. இதனால் தான் அவரை மோசே மோசே என்று ஆர்வமாய் கூப்பிட்டார். Il répondit, me voici, je suis ici. மோசே சொன்னார், இதோ உங்கள் முன்னால் இருக்கிறேன் என்று சொன்னார். Dieu lui dit, n'approche pas d'ici, ôte tes chaussures de tes pieds, car le lieu où tu te tiens est une terre sainte. தேவன் சொன்னார், உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். Et il ajouta, verset 6, je suis le Dieu de ton père, le Dieu d'Abraham, le Dieu d'Isaac et le Dieu de Jacob. ஆறாம் வசனத்திலே அவர் சொன்னார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகும் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். Il y a ici une leçon importante à 3 niveaux que nous pouvons retenir. 3
அம்சம் முக்கிய அம்சங்களை இந்த வசனத்தில் நாம் உற்று நோக்கலாம். La première chose, c'est que quand Dieu nous appelle, il nous identifie par notre nom. முதலாம் அம்சம், தேவன் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடுவராய் இருக்கிறார். Dieu ne nous traite pas comme des anonymes. தேவன் நம்மை அந்நியராக கருதவில்லை. Dieu ne nous traite pas comme des numéros sur un dossier. தேவன் நம்மை இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நம்பர்களாக நாம் நினைக்கவில்லை. Dieu nous connaît par notre nom. நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய தேவனாய் இருக்கிறார். Peut-être que Dieu ne nous appelle pas par nos petits noms. நமக்கு ஒருவேளை தேவன் நமக்குரிய ஒரு சிறு ஆசை பெயரை சொல்லி கூப்பிடலாம். Il y a des gens qui aiment bien appeler par des petits noms, les diminutifs, leurs amis, leur mari ou leur femme. குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு சிறிய பெயர்களை சொல்லி நம் குடும்பத்தில் தகப்படும் தாயை கூப்பிடலாம். Ou les enfants. அல்லது பிள்ளைகளும் சின்ன பெயரை சொல்லி அப்பாவை கூப்பிடலாம். Il y a même des gens qui oublient comment leurs amis s'appellent vraiment à force de donner des petits noms. இப்படி சின்ன சின்ன பெயர்களை கொடுத்து விட்டு உண்மையான பெயர்களை மறக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. On dit qu'un homme une fois a demandé à son copain, est-ce que tu peux me rappeler le nom de ma femme? ஒரு நாள் ஒரு கேட்டார், தம்பி தன் நண்பரை நோக்கி, நண்பரே என் மனைவியின் பெயர் என்ன என்று கேட்டார். Et l'autre lui dit, mais comment tu connais pas le nom de ta femme? நண்பரே எப்படி உன் மனைவியின் பெயரை நீ மறந்து விட்டாய் என்று கேட்டார். Il dit, tu sais, à force de l'appeler mon doudou, ma chérie, ma puce. இப்படி சின்ன சின்ன பெயர்களை சொல்லி கூப்பிட்டு என் மனைவி நியாயமான பெயரை நான் மறந்து விட்டேன் என்று சொன்னார். C'est ça, j'ai oublié comment elle s'appelle. நான் மறந்து விட்டேன், என் பெயரை மறந்து விட்டேன் என்று சொன்னார். Mais Dieu n'oublie jamais comment on s'appelle. ஆனால் தேவன் நம்மை மறக்கவில்லை, நம்முடைய பெயரை அவர் மறக்கவில்லை என்று அறிகிறோம். Même si on essaie de changer de nom, Dieu sait qui nous sommes. அநேக சிறு பெயர்களை கூப்பிட்டாலும் ஆனால் தேவன் நம்முடைய நியாய பெயரை மறக்கவில்லை. Et c'est rassurant de savoir qu'on a affaire à un Dieu qui nous respecte. எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்று நாம் இங்கே அவரை அறிந்து கொள்கிறோம். நம்முடைய சொந்த பெயரை சொல்லி கூப்பிடுகிறார். Cette leçon, je vous ai dit en 3 volets. Deuxième chose, quand Dieu nous appelle, il nous fait entrer dans sa sainteté. இரண்டாம் அம்சம் என்னவென்றால், தேவன் நம்மை கூப்பிட்டு அவருடைய பரிசுத்தத்துக்குள் நம்மை வர ஆசைப்படுகிறார். Et entrer dans la sainteté de Dieu, cela signifie que c'est quelque chose de sérieux. பரிசுத்தத்திற்கு அழைத்த தேவன் நம்மை ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு அறிவிக்க வாய்ப்பு கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறோம். Parce que Dieu nous appelle par notre nom et qu'il nous connaît, il nous dit que nous ne sommes pas quelque chose de banal devant lui. நம்முடைய பெயரை சொல்லி தேவன் கூப்பிடும்போது நம்மை ஒரு சாதாரண மனிதராக அவரை கருதவில்லை என்று இந்த வேதம் சொல்கிறது. Ésaïe, le prophète, dit que nous avons du prix aux yeux du Seigneur. ஏசாயா சொல்கிறார், நாம் ஒரு மிக விலையுயர்ந்த பொருளாக தேவன் கண்களுக்கு முன்பாக தென்படுகிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். Mais parce que nous avons du prix aux yeux du Seigneur, Dieu nous dit, attention, considérez attentivement qui je suis. எனவேதான் நாம் தேவனுக்கு முன்பாக ஒரு பெரிய விலைமதிப்புள்ள பொருளாக இருப்பதால் அந்த விலைமதிப்பின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள தேவன் ஆசைப்படுகிறார். Et n'oublions pas, donc, nous ne sommes pas des anonymes devant Dieu, et puis c'est sérieux, c'est quelque chose de sérieux, de saint dans notre relation avec Dieu. தேவனுக்கு முன்னால் நாம் அந்நியர் அல்ல, தேவனுக்கு முன்னால் நாம் சாதாரண மனிதர் அல்ல, தேவனுக்கு முன்னால் நாம் விலைமதிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறோம் என்று அறிந்து கொள்வோம். Et le troisième aspect dans cette deuxième grande leçon, c'est que Dieu se révèle à nous. இந்த இரண்டாம் அம்சம், இந்த மூன்றாம் பகுதியிலே வாசிக்கிறோம் என்னவென்றால், தேவன் நம்முடைய அருகே வந்து நாம் பேச ஆசைப்படுகிறார் என்று அறிந்து கொள்கிறோம். Dieu lui-même ne veut pas rester un inconnu, un étranger pour nous. தேவன் நமக்கு முன்பாக தூரமானவரும் அல்லது அந்நியருமாய் இருக்க அவர் விரும்பவில்லை. Maintenant, remarquez que dans cette manière de se présenter, Dieu dit à Moïse, je suis le Dieu de ton père, le Dieu d'Abraham, d'Isaac et de Jacob, mais Dieu ne dit pas à Moïse, je suis ton Dieu. இங்கே பார்க்க விசேஷம் என்னவென்றால், தேவன் ஆபிரகாமின் தேவனும் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார், ஆனால் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று இதுவரை சொல்லவில்லை. Il y a bien une raison pour laquelle Dieu dit à Moïse, Dieu ne dit pas, je suis ton Dieu. நிச்சயமாக ஒரு முக்கியமான காரியமாக இருக்கலாம். தேவன் தாமே உன்னுடைய தேவனாக இருக்கவில்லை என்று சொல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்வது முக்கியமான ஒரு காரியமாக கருதலாம். Plus tard, la Bible va dire que Moïse parlait à Dieu face à face comme on parle à un ami. பின்பக்கமாக பார்த்தால் அநேக அதிகாரங்கள் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக மோசே ஒரு அருமையான உறவை தேவனுக்கு முன்னால் சுட்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். Et parce que Moïse ne comprenait pas encore, il y a ce verset dans la Bible qui dit Moïse se détourna au verset 6 car il avait peur de diriger ses regards vers Dieu. ஆஹா, இதில் என்ன தெரிந்துகிறோம் என்றால், மோசே தேவனை பார்க்க முடியாமல் பின்புறமாக போய் பார்க்க ஆசைப்பட்டார் என்று தெரிந்து கொள்கிறோம். Moïse avait peur. மோசே பயந்திருந்தார். C'est vrai, parfois on a peur. சில நேரங்களில் நாமும் தேவனை முகமுகமாக தரிசிக்க பயப்படலாம்.
Je ne sais pas si vous avez déjà eu peur. உங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா? Même ceux qui jouent au brave parfois. Même நீங்கள் சில முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டிருக்கலாம். Même les héros ont peur. Même பெரிய ஒரு என்ன சொல்வது ஒரு ஹீரோக்கள் அப்படிப்பட்ட காரியங்களை நடந்து செய்திருக்கலாம். Les gens, les grands conquérants, parfois aussi ils ont peur. வெற்றி வீரர்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சந்தித்திருக்கலாம். Mais ils apprennent à dompter leur peur. அவர் அந்த பயத்தை அவர்கள் எப்படி வெல்வது என்று கற்றுக்கொண்டிருக்கலாம். Et là, être dans la montagne, ça peut être effrayant aussi. தனிமையாக இந்த மலையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது மோசே பயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Là où j'ai grandi à l'île Maurice, quand on était enfant, on allait à la montagne pour chercher du bois et de l'herbe pour les chèvres. நான் என் வாழ்வு பருவத்திலே மொரிஷியஸ் தீவிலே இருக்கும்போது மலையிலே சென்று விறகுகளை வெட்டி கொண்டு வந்திருக்கிறோம். Jusqu'à un certain âge, on allait un peu en famille. சிறுவனாக இருக்கும்போது அநேக குடும்பத்தோடு போயிருக்கிறோம். Ou parfois on allait entre amis pour ramasser du bois, couper de l'herbe et puis on revenait. சில வேளைகளில் நண்பரோடு சென்று விறகு வெட்டி கொண்டு வருவோம், புல்களை வெட்டி கொண்டு வருவோம். Et là où on allait, il y avait pas mal de singes dans la forêt. அப்படி ஒரு நாள் நாங்கள் மரம் வெட்டு போகும்போது அந்த மலைகளிலே அநேக குரங்குகள் இருந்தன. Mais quand on est en groupe, on n'a pas peur. அநேகரோடு நாங்கள் இருக்கும்போது அந்த குரங்குகளை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை. Et un jour, j'avais atteint l'âge de pouvoir y aller tout seul. கொஞ்சம் பெரிய பிள்ளையாக ஆகிவிட்ட பின்பு நான் தனியாக போய் மரம் வெட்ட போனேன். Les parents disent vous pouvez aller seul, mais vérifiez toujours s'il y a du monde dans le coin. நீ தனியாக போனாலும் அநேகரோடு போய் சேர்த்துக்கொள் என்று நான் போகும்போது எனது குடும்பம் சொன்னது எனக்கு. Et quand on est arrivé dans cet endroit dans la montagne, là il y avait une vallée. அப்படிப்பட்ட வேளையில் நான் போகும்போது அந்த மலையின் அடிவாரத்திலே செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது. Une des premières choses qu'on faisait si on était seul, c'était de crier pour savoir s'il y avait quelqu'un. அப்படிப்பட்ட வேளை தனியாக இருக்கும்போது உரக்க கத்தி நான் தனியாக இருக்கவில்லை என்று ஒரு அனுபவத்தை பெற ஆசைப்பட்டேன். Et comme il y avait toujours des gens qu'on connaissait, on se disait les noms. அப்படிப்பட்ட வேளையிலே தூரமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நோக்கி அவர்கள் பேரை சொல்லி கூப்பிட்டோம். Un jour, je me suis retrouvé tout seul. J'ai crié s'il y avait quelqu'un, il n'y avait personne. ஒரு நாள் அப்படிப்பட்ட வேளையில் நான் வந்து யாராவது முன்பாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்கு உரக்க கத்தினேன். ஆனால் ஒருவரும் அந்த இடத்தில் இருக்கவில்லை. Et j'entendais les singes un peu plus haut qui faisaient leur bruit dans les arbres. குரங்குகள் வெகு தூரத்திலே அநேக கிரிச்சைகள் செய்து கொண்டிருந்தன. Je dis là, je ne vais pas faire trop de bruit, je vais faire mon travail tranquillement et puis je vais partir. எனவே நான் என்ன நினைத்தேன் என்றால் கடகடவென்று போய் வேலையை முடித்துக்கொண்டு உடனே கிளம்பி விடலாம் என்று எதிர்பார்த்தேன். La montagne peut être un lieu effrayant. மலை ஒரு அற்புதமான நிலையாக இடமாக இருந்தாலும் அது பயமூட்டக்கூடிய இடமாக இருக்கும். Mais quand on rencontre Dieu, comment est-ce qu'on réagit? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரத்திலே ஒரு கடவுளை நாம் சந்திக்கிறார்கள் எப்படி இருக்கும்? Moïse a peur de regarder le Seigneur. இதனால் தான் மோசே தேவனை பார்க்க பயந்திருந்தார். Mais Dieu ne voulait pas effrayer Moïse. ஆனால் தேவன் தாமே மோசேயை பயமுண்டாக்க விரும்பவில்லை. Moïse n'avait pas conscience que Dieu l'avait accompagné depuis sa fuite en Égypte, sa fuite d'Égypte, pardon. மோயிஸ் எகிப்து நாட்டிலிருந்து தப்பி வந்த ஒரு மனுஷனாக அவரை அங்கே நினைக்கவில்லை. Que ce n'était pas par hasard qu'il avait atterri dans la famille de Jéthro. சாதாரணமா தற்செயலாய் அவர் அந்த எகிப்தை விட்டு ஓடி மீதியான் தேசத்தில் அவர் தற்செயலாய் சென்று விடவில்லை. Que ce n'était pas par hasard qu'il se trouvait sur cette montagne. இந்த இடத்தில் வந்ததும் அவர் தற்செயலாய் வரவில்லை என்று அறிந்திருக்கிறோம். Dieu ne veut pas impressionner Moïse. எனவே தேவன் மோயிசை பயமுறுத்த விரும்பவில்லை என்று அறிகிறோம். Dieu veut appeler Moïse parce qu'il a une mission pour lui. தேவன் மோசேயை கூப்பிட்டார் என்றால் ஒரு அற்புதமான ஒரு தேவ ஊழியத்தை அவருக்கு கொடுக்க ஆசைப்பட்டார். Dieu dit qu'il a entendu qu'il a vu l'affliction de son peuple, qu'il a entendu ses cris. தேவன் சொன்னார் எகிப்திலே இஸ்ரவேல் எழுப்பும் கூக்குரலை கேட்கவே கேட்டேன் என்று சொன்னார். Ces cris qui sont venus jusqu'à moi, dit-il. இந்த கூக்குரல் காதை வந்து துளைத்தது என்று சொன்னார். Et verset 10, Dieu dit à Moïse, maintenant je t'envoie auprès du Pharaon. Fais sortir d'Égypte mon peuple. 10ஆம் வசனத்திலே எனவே நீ போய் பார்வோனிடத்திலிருந்து என்னுடைய மக்களை விடுவித்து கொண்டு வருவாய் என்று சொன்னார். Et Moïse dit, il y a Dieu, qui suis-je pour aller auprès du Pharaon? மோயிஸ் சொன்னார் நான் எம்மாத்திரம் அந்த வேலையை செய்வதற்கு என்று சொன்னார். La question est légitime. இந்த கேள்வி நியாயமான கேள்வியாக உங்களுக்கு தென்படவில்லையா? Parce que Moïse s'était installé dans une nouvelle vie. மோயிஸ் அற்புதமான ஒரு குடும்பத்திலே வந்து சேர்ந்து ஒரு குடும்பத்தை உண்டாக்கி இருக்கிறார். Il a peut-être raison de se dire, mais pourquoi, qui suis-je moi pour aller à la cour du Pharaon? இந்த நல்ல வேலையை விட்டுவிட்டு இந்த நல்ல குடும்பத்தை விட்டுவிட்டு நான் போய் அந்த பார்வோனிடத்தில் கொண்டு வருவதற்கு நான் எம்மாத்திரம் என்று நினைத்தார். Remarquez que Dieu ne répond pas directement à cette question de Moïse. ஆனால் பார்த்தீர்களானால் வேதம் சொல்லுகிறது தேவன்
நேராக இந்த பதிலும் அதை குறித்து மோசேயிடம் சொல்லவில்லை என்று அறிந்து கொள்கிறோம். En toute humilité, si j'étais à la place de Dieu, voici comment j'aurais répondu à Moïse. ஆனால் நியாயமாக நான் மோசேயிடத்தில் இருந்தால் நான் என்ன செய்திருப்பேன்? Quand Moïse dit qui suis-je pour aller chez Pharaon? மோசே நான் எம்மாத்திரம் என்று சொன்னபோது Moi j'aurais répondu à Moïse, mais tu viens de chez Pharaon. மே தம்பி மோசே நீ பார்வோனிடத்தில் தான் வந்திருக்கிறாய் என்று நான் கேட்டிருப்பேன் மோசேயை பார்த்து. Quand Moïse demande qui suis-je, j'aurais dit mais tu as grandi dans la cour de Pharaon. நீ எம்மாத்திரம் என்று சொல்கிறாயே பார்வோன் அரண்மனையில் தான் நீ வளர்ந்தாய் பெரியவனானாய் என்று சொல்லியிருப்பேன். J'aurais dit à Moïse, est-ce que tu connais quelqu'un d'autre qui connaît aussi bien la cour royale que toi? நான் என்ன சொல்லியிருப்பேன்? உன்னை தவிர வேறு யார் அந்த இடத்திற்கு போய் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும் என்று கேட்டிருப்பேன். J'aurais dit à Moïse, si j'ai bien compris, ça fait 40 ans que tu as grandi en Égypte. நான் சொல்லியிருப்பேன் தம்பி மோசே நீ 40 வருடம் அங்கு இருந்தாய் என்று சொல்லியிருப்பேன். Tu connais le pouvoir en Égypte. அந்த அதிகாரத்தையும் அந்த அதிகாரிகளையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லியிருப்பேன். Tu sais comment la politique se passe là-bas. அந்த ஆட்சி எப்படி நடக்கிறது என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்குமே என்று சொல்லியிருப்பேன். Tu veux que je te dise Moïse, pourquoi je te dis va je t'envoie en Égypte? இதனால் தான் உன்னை நான் போக வேண்டும் என்று சொல்கிறேன் என்று நீ அறிகிறாயா என்று கேட்டுக்கொள்வேன். Mais Dieu ne lui dit pas cela. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை அவருக்கு சொல்லவில்லை. Dieu aurait pu lui dire tu connais l'Égypte, c'est pour ça que je t'envoie là-bas. தேவன் நீ எகிப்தை அறிந்திருக்கிறாய் என்று சுட்டிக்காட்டவில்லை. Mais Dieu lui dit simplement je serai avec toi. தேவன் சொன்னார் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். Quand l'homme pose des questions techniques, மனுஷர்கள் தேவனுக்கு முன்பாக அநேக கேள்விகளை போடும்போது les questions sur le comment, le pourquoi, ஏன் எப்படி என்ற கேள்விகளை மனுஷர் தேவனுக்கு முன்பால் போடும்போது parce que l'homme veut toujours connaître les motivations des autres. ஏனென்றால் மனுஷன் என்ன செய்கிறான் என்றால் மனுஷன் அநேக காரியத்தை குறித்தும் அநேகர்கள் குறித்து தெரிந்து கொள்ள ஒரு ஆசைப்படக்கூடியவனாய் இருக்கிறான். Dieu dit je serai avec toi. ஆனால் தேவன் சொல்றார் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். Souvenez-vous d'Abraham. ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். Quand Dieu lui dit lève-toi, va vers toi-même, va vers dans le pays que je te montrerai. ஆபிரகாமிடம் தேவன் சொன்னார் எழுந்திருந்து இந்த ஊரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்தில் நீ போவாய் என்று சொன்னார். Abraham n'a pas dit donne-moi un GPS, dis-moi dans quel hôtel tu as réservé pour que je dorme. Non. ஆபிரகாம் திசை நோக்கும் எந்த கருவியும் அவரிடம் கேட்கவில்லை. எழுந்து புறப்பட்டு போனார். La Bible dit que Abraham se leva et partit parce que Dieu lui a dit je serai avec toi dans le pays que je te montrerai. ஆமாம் அப்படிப்பட்ட வேலையை தான் சொன்னார். தேவன் சொன்னார் நான் உன்னோடு வருவேன் என்று சொன்னவுடன் ஆபிரகாம் எழுந்து புறப்பட்டு போனார். Parfois nous avons l'impression de faire des itinéraires qui sont longs. நாம் நினைப்போம் அநேக முறை நாம் தேவன் காட்டும் இடத்திற்கு நாம் போகும்போது எத்தனை கிலோமீட்டர் நாம் நடந்து போகிறோம் என்று நினைப்போம். Parfois nous nous sentons appelés à faire une action, une mission que nous ne maîtrisons pas. சில வேளைகளில் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஊழியமானது நமக்கு பெரிய காரியமாக தென்படலாம். Et nous avons des doutes. அதை குறித்து நாம் சந்தேகப்படலாம். Des questions. அதை குறித்து கேள்விகள் போடலாம். Des moments de découragement. அநேக முறை அதை பார்த்து மனம் சோர்ந்து போகலாம். Parce que nous oublions la promesse, la plus forte promesse de Dieu, je serai avec toi. தேவன் நமக்கு கொடுத்த அற்புதமான உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை நாம் மறந்தவர்களாய் இருக்கிறோம். Est-ce que vous vous sentez seul parfois? அன்பான சிநேகிதர்களே நீங்கள் எந்த வேளையிலாவது தனியாக இருந்திருக்கிறீர்களா? Découragé? மனம் சோர்ந்து இருந்திருக்கிறீர்களா? Dans le doute? சந்தேகமோ இருந்திருக்கிறீர்களா? Il y a des choses qui n'arrivent pas à marcher, vous n'arrivez pas à réussir à atteindre certains objectifs. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றும் சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடியவில்லை என்று நீங்கள் மனம் சோர்ந்து இருக்கிறீர்களா? Entendez la même promesse que Dieu fait à Moïse, je serai avec toi. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீங்கள் இங்கு பார்க்கலாம். நான் உன்னோடே இருக்கிறேன் மோசேயிடம் தேவன் சொன்னார். Et voici dit Dieu quel sera le signe que c'est moi qui t'appelle. இதுவே நான் உனக்கு தரும் அடையாளம். நான் உன்னோடே இருக்கிறேன் என்று மோசேயிடம் தேவன் சொன்னார். Va libérer le peuple parce que je veux faire un peuple d'adorateurs. ஜனங்களை விடுவித்து அந்த ஜனங்களை கூட்டி வந்து என்னுடைய பாதத்திலே கொண்டு வந்து சேர். நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்களுக்கு ஊழியம் செய்வார்கள் என்று தேவன் சொன்னார். La deuxième partie du verset 12. இரண்டாம் பகுதியான 12ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்றால் le signe quand tu auras fait sortir d'Égypte le peuple vous servirez, vous adorerez Dieu sur cette montagne. நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று தேவன் சொன்னார். Et quand vous lisez le chapitre 19 de l'Exode, vous voyez que 3 mois après leur sortie d'Égypte, le peuple se tient là sur cette montagne, en tout cas au pied de cette montagne, et Dieu va lui donner les 10 commandements. 3 மாதங்கள் 19ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்களானால் மோயிஸ் ஜனங்களை கூப்பிட்டு கொண்டு வந்து அந்த மலையின் அடிவாரத்திலே அற்புதமான ஒரு ஆராதனை செய்து அங்கே தேவ கட்டளையான 10 கட்டளைகளை பெற்றார் என்று வாசிக்கிறோம். Je ne sais pas comment vous auriez réagi vous, mais Moïse ne saute pas de joie. ஆனால் எனக்கு தெரியவில்லை
ஒருவேளை நாம் கேள்விப்படலாம், நீங்கள் மோயிஸ் இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருப்பீர்கள், ஆனால் மோயிஸ் என்ன செய்தார் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். Il commence à discuter avec Dieu. பாருங்கள், மோயிஸ் என்ன செய்தார் என்றால் தேவனிடம் அவர் முகமுகமாய் பேசினார். Verset 13, supposons que je parte là en Égypte. 13ஆம் வசனத்திலே, ஐயா நான் போனால் ஒருவேளை போக நேர்ந்தால் அவருக்கு என்ன சொல்வேன் என்று சொன்னார். Et je dis, bon voilà, le Dieu de vos pères m'envoie vers vous. எந்த கடவுள் உங்களை மூலமாக வந்தார் என்று அவர்கள் கேட்கலாம். Et s'il me demande quel est son nom, qu'est-ce que je vais répondre? அவர் அந்த கடவுளின் பெயர் என்று என்னவென்று கேட்டால் நான் அவருக்கு என்ன பதில் சொல்வேன் என்று கேட்டார். Êtes-vous déjà allé pour faire quelque chose et quand vous arrivez là, vous oubliez pourquoi vous êtes venu? நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு இடத்துக்கு போய் எதற்காக வந்தேன் என்று மறந்து விட்டீர்களானால் என்ன செய்வீர்கள்? Ça vous est déjà arrivé de vouloir appeler quelqu'un, vous avez un numéro de téléphone mais vous avez oublié son nom. உங்களுக்கு நேர்ந்திருக்கிறதா, ஒருவருக்கு தொலைபேசியில் பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய தொலைபேசியின் நம்பரை நீங்கள் மறந்து விட்டீர்கள் என்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கிறதா? Vous êtes dans un groupe, vous levez la main pour poser une question pendant que quelqu'un d'autre parle, après vous avez oublié votre question. ஒரு பொதுக்கூட்டத்திலே நீங்கள் இருந்து கொண்டு ஒரு கேள்வியை கேட்க கையை தூக்கும்போது தூக்கின உங்களிடம் அந்த கேள்வியை கேட்கும்போது என்ன கேள்வி என்று கேட்கும்போது நீங்கள் கேட்க வந்த கேள்வியை மறந்து விட்டீர்கள் என்று சொல்வீர்களா? Moïse cherche des garanties. மோயிஸ் ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஆதாரத்தை அறிந்து கொள்ள ஆசைப்பட்டார். Il ne dit pas je n'irai pas en Égypte. நான் எகிப்துக்கு போக சாதாரணமாக விரும்ப மாட்டேன் என்று சொன்னார். Parce que je peux déduire que lorsque Dieu lui a dit de retourner en Égypte, Moïse s'est souvenu qu'il venait d'Égypte lui-même. மோயிஸ் ஏன் சொன்னார் என்று சொன்னால் எகிப்திலிருந்து தான் ஓடி வந்தார். எனவே அந்த எகிப்திலிருந்து சாதாரணமாக போக ஆசைப்படவில்லை. Moïse commence à prendre en considération cet appel. இந்த ஊழியத்தை மோயிஸ் கேட்டவுடன் அந்த ஊழியத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார். Mais il dit maintenant donne-moi ta carte de visite. எனவே தான் சொன்னார், இப்படிப்பட்டவரை நான் போவேன் என்றால் உன்னுடைய அற்புதமான ஒரு அழைப்புச் சீட்டை என் கையிலே கொண்டு வந்து கொடு என்று சொன்னார். Qui vais-je annoncer? என்ன அவர்களிடம் சொல்வேன்? Dis donne-moi ton nom. உன்னுடைய நாமம் என்ன? Je t'ai entendu dire le Dieu d'Abraham, le Dieu d'Isaac, le Dieu de Jacob, mais quel est ton nom? ஆபிரகாமின் தேவனும் மோசேயின் தேவனும் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்கிறாயே, உன்னுடைய சொந்த நாமம் என்ன என்று கேட்டார். Moïse pose une question simple. சாதாரண கேள்விதான் இது. Et Dieu donne une réponse qui paraît compliquée. ஆனால் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு பதிலை அவர் கொடுக்கவில்லை. Verset 14, Dieu dit à Moïse, je serai qui je serai. 14ஆம் வசனத்திலே பாருங்கள், தேவன் அவனுக்கு இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற பெயரை சொன்னார். Il y a des versions qui traduisent en français je suis celui qui suis. சில மொழிபெயர்ப்பாளர்கள் எப்படி சொல்லுகிறார்கள், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Je ne sais pas en tamoul ce que ça donne. ஆனால் தமிழ் என்ன சொல்கிறது என்றால் je le suis. Je le suis. Mais dans l'hébreu c'est le au futur. Je serai qui je serai. ஆனால் எபிரேய மொழியிலே நான் இருக்கிறவராக இருக்கிறேன். Ou je serai ce que je serai. நான் உங்களை கூப்பிடுவராக இருக்கிறேன். Et d'une manière générale, on peut résumer cette phrase en disant tu verras qui je suis. ஆனால் வேற மாதிரி மொழியிலே நான் சொல்ல முடியுமானால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மாற்றியும் சொல்லலாம். En d'autres mots, Dieu est en train de dire à Moïse, சில வேளை அதை உற்று பார்ப்பீர்களா, என்ன சொல்கிறார் என்று அறிந்து கொள்வீர்களானால், attends de voir comment je vais être avec toi. நான் யார் என்று காட்டும்படி பொறுமையாக இரு என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. N'oublie pas que je viens de te faire une promesse, je serai avec toi. நான் கொடுத்த வாக்குத்தத்தை நீ மறக்காதே. நான் உனக்கு என்ன சொன்னேன் என்றால் நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லியிருக்கிறேன். Mais Moïse veut une garantie. ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டாலும் மோயிஸ் இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதாரத்தை கேட்க ஆசைப்பட்டார். Mes enfants ils font comme cela aussi avec moi. நம்முடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை கேட்க ஆசைப்படலாம். Comme le pasteur Tavi vous a dit, j'ai 2 filles et un garçon. போதகர் சொன்னார், எனக்கு 2 பெண் பிள்ளைகளும் ஒரு ஆண் பிள்ளைகளும் இருக்கிறது என்று சொன்னார். S'ils n'avaient pas Gia cet après-midi à Versailles, je pense qu'ils auraient eu la joie de venir aussi ici aujourd'hui. அவர்களுக்கு வாலிப கூட்டம் இல்லாவிட்டால் இந்நேரம் அவர்கள் இங்கே உட்கார்ந்திருப்பார்கள். Mais ma fille cadette par exemple, elle veut toujours des garanties. என்னுடைய சின்ன பெண் அவளுக்கு நான் எது சொன்னாலும் அதுக்கு ஆதாரம் ஒன்று கேட்பாள். Parfois elle va me dire papa est-ce que tu m'aimes? சில நேரத்தில் பாப்பா என்னை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்பார். Alors elle dit ben je veux m'asseoir à côté de toi. நான் என்ன சொல்வேன் என்றால் நான் பக்கத்திலே வந்து உட்கார்வேன். Le matin c'est toujours la dispute qui va s'asseoir à côté de papa. இந்த காலை வேளையிலே யார் தகப்பனோட பக்கத்திலே உட்கார போகிறோம் என்று குடும்பத்திலே ஒரு கேள்வி ஏற்பட்டது. Et le plus heureux c'est celui qui arrive à se mettre entre les deux parents. நாங்கள் என் மனைவியும் நானும் என் மனைவியும் அமர்த்துக் கொண்டிருக்கும் போது அது நடுவிலே உட்கார பிள்ளைகள் ஆசைப்படுவார்கள்.
Mais après, l'enfant va dire, donne-moi quelque chose qui me prouve que, comme si tu m'aimes encore plus. அப்படி உட்கார்ந்தவுடன் நடுவில் உட்கார்ந்து கொண்டு உங்கள் பிள்ளை என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்களானால் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்பார்கள். Parfois, quand ils n'ont pas leur doudou, si on est en déplacement, ben donne-moi un t-shirt. சில வேளைகளில் அவர்கள் கை செப்புவதற்கு ஒரு துணியை கேட்பார்கள். C'est juste pour avoir comme une sorte de garantie, d'éléments concrets. தாய் தகப்பன் தன்னை நேசிக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு சிறிய கல்லை போடலாம். Moïse cherche quelque chose de concret. இப்படிப்பட்ட ஒரு ஆசையிலே தான் மோயிஸ் நல்ல ஆதாரத்தை கேட்டார். Dieu dit à Moïse, je serai, je serai, je serai. நான் மோயிசே நான் உன்னோடே இருக்கிறேன் என்று சொன்னார். C'est ça que tu vas dire aux enfants d'Israël. இதைத்தான் நீ போய் தேவ மக்களிடம் சொல்ல வேண்டும். Peut-être dans l'esprit humain, ce n'est pas quelque chose de confortable. ஒருவேளை அவர்கள் சிந்தனையில் ஒரு நல்ல காரியமாக தென்படலாக இருக்கலாம். Parce que nous sommes habitués à avoir des choses matérielles comme confirmation que les choses marchent. ஏனென்றால் நாம் வாழ்க்கையிலே முறைப்படி வாழவும் முறைப்படி ஆதாரங்களை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். Quand vous appuyez sur une télécommande, vous voulez que l'écran s'allume. ஒரு திரைப்பட காட்சியை பார்க்கும்போது நீங்கள் வீட்டிலே பட்டனை அமுக்காவிட்டால் அந்த காட்சி வராது. Quand vous mettez une carte dans un distributeur automatique de billets, vous faites votre code, pas le mien, le vôtre, vous attendez à ce que les billets sortent. வங்கியிலே நீங்கள் பணத்தை எடுக்கும்போது கார்டை போட்டு தான் காசு எடுக்க முடியும். Quand vous faites un numéro de téléphone, vous aimeriez que vous attendez à ce que la personne au bout du fil décroche. Il n'y a plus de fil. ஒருவரை நீங்கள் தொலைபேசியில் கூப்பிடும்போது என்னை அமுக்க வேண்டும் என்று எண்கள் தான் இருக்கும் அல்லவா? இப்பொழுது எண்களை இல்லை தட்டினால் போதுமே. Vous n'avez pas envie de promesses. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் எப்படி செய்வீர்கள்? Parfois, quand on est amoureux, on n'a pas envie de promesses. நாம் ஒருவர் நேசிக்கும் போது அநேக ஆதாரங்களை தேட மாட்டோம். Si un jeune homme répondait à une jeune fille, je vais voir si... Bon, c'est vrai que je t'aime, mais je vais réfléchir pour savoir si un jour je pourrais me décider à t'épouser. ஒரு வாலிபன் ஒரு பெண்ணை பார்த்து, ஓஹோ நான் உன்னை ஆசைப்படுகிறேன் ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? Aucune fille sérieuse ne va sortir avec ce garçon. எந்த பெண்ணும் இப்படிப்பட்ட ஒரு ஆண் கூட பின் செல்ல மாட்டாளே. Elle va lui dire, bon, je vais essayer de réfléchir pour voir si je peux essayer de continuer à t'aimer aussi. அப்படி நீ சொல்லுவதனால் நானும் உன்னை குறித்து யோசனை பண்ணி உன்னை குறித்து ஆலோசனை பண்ணி அப்புறம் பின் வருகிறேன் என்று சொல்வார். Moïse a besoin de garantie. மோயிசுக்கு ஒரு நல்ல ஆதாரம் தேவைப்பட்டது. Dieu dit à Moïse, dis c'est le Dieu de vos pères, celui qui est, qui sera avec toi. தேவன் சொன்னார், தகப்பனின் தேவனாய் நான் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்று சொன்னார். Le nom qui a donné Yahvé ou Jéhovah vient de la même racine que cette phrase, je serai qui je serai. தேவன் என்ற ஒரு அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் நான் உன்னோடே இருக்கிறேன் என்று இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற அர்த்தம் புரிந்ததாக இருக்கிறது. Les deux ont à la racine le verbe être ou faire être. இந்த வினைச்சொல் இருக்கிறேன் என்ற வினைச்சொல் அந்த இருக்கிறேன் என்ற ஒரு ஆழமான அர்த்தத்தை அதன் உள்ளே அடக்கி வைத்திருக்கிறதாக இருக்கிறது. Donner existence à quelque chose. இருக்கக்கூடியவளை அந்த இருக்கிறவர் அதில் இருக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அறிகிறோம். Le nom de Ève, la première femme, vient de cette même racine. ஏவாள் இப்படிப்பட்ட ஒரு அந்த வினைச்சொல்லின் கருத்தை உடையவளாக இருக்கிறார். C'est pour ça qu'on a appelé Ève la mère des vivants. எனவே தான் நாம் கூப்பிட்டோம் ஏவாள் என்பது அநேக தாயாக இருக்கிறாள் என்று அறிந்து கொள்கிறோம். Comme si c'est la mère qui fait être. எனவே அவள் தாயாக இருக்கிறாள் என்ற அந்த ஆதாரம் அவள் பேரிலே இருக்கிறது. En somme, derrière cette phrase, Dieu est en train de dire à Moïse, tout peut devenir possible. எனவே இந்த வாக்கியத்தின் மூலம் தேவன் என்ன சொல்ல ஆசைப்பட்டார் என்றால் நான் உன்னோடு இருக்கும்போது எவ்விதமா எல்லா காரியம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கும் என்று சொன்னார். Quand l'homme dit tout est possible, parfois il déçoit. எல்லாம் முடியும் என்று ஒரு மனிதன் நம்பும்போது அவனுக்கு முன்பாக ஒரு ஆதாரம் தேவைப்படுகிறது. Et en 2008, il y avait un beau slogan électoral, tout est possible. Tout devient possible. 2008 எல்லாம் நடக்கும் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. Mais après Nicolas lui-même il a disparu. ஆனால் பிற காலம் நடந்த பிறகு அந்த வாக்குறுதியை கொடுத்தவர் மறைந்து விட்டார். Un autre va venir pour dire le changement c'est maintenant. இன்னொருவர் வந்து மாறுதல் நடக்கக்கூடிய காலம் வந்து விட்டது என்று சொன்னார். Et certains attendent encore. ஆனால் இன்னும் அவர்கள் காத்திருக்கிறார்கள் எந்த விதமான மாறுதலும் நேரவில்லை. Les slogans c'est pour gagner des élections pardon. தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கும்போது தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. Les slogans c'est pour faire vivre les campagnes électorales. இப்படிப்பட்ட வாக்குறுதிகள்
ஒரு தேர்தலுக்கு தேர்தல் களத்தை கட்டக்கூடியதாக இருக்கிறது. Mais quand Dieu dit j'ai entendu le cri de mon peuple et je descends. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட வாக்குறுதியை கொடுக்கவில்லை. தேவன் என்ன சொன்னார் என்றால் தேவனுடைய மக்களின் கூக்குரலை கேட்டார் என்று சொல்கிறார். Le peuple derrière cette phrase je serai qui je serai doit simplement laisser Dieu agir. எனவேதான் இந்த வாக்குறுதியை கொடுக்கும்போது தேவன் நடத்தி செல்வார் என்று சொன்னார். Le chapitre 4 verset 1er, Moïse cherche encore des prétextes. 4ஆம் அதிகாரத்திலே இப்பொழுதும் இன்னொரு ஆதாரத்தை ஆசைப்பட்டார். Dieu lui a fait 2 grandes promesses mais Moïse ils ne me croiront pas. இரண்டு முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்த பின்பும் மோசே நம்பவில்லை. இன்னொரு ஆதாரத்தை கேட்டார். Ils vont dire Dieu ne t'est jamais apparu. தேவ மக்கள் சொன்னார்கள் தேவன் மோசேயை பார்த்து தேவன் உன்னோடு முகமுகமாக பேசவில்லை என்று சொன்னார்கள். En d'autres mots, tu racontes des histoires. எனவேதான் நீ இப்படிப்பட்ட ஒரு புது கருத்தை எங்கள் முன்னால் சொல்கிறாய் என்று சொன்னார்கள். Êtes-vous déjà allé voir quelqu'un pour lui dire quelque chose de sérieux et la personne va dire mais non, tu exagères. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்திருக்கிறதா? நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை சொல்லும்போது அந்த காரியத்தை அவர் விசுவாசியாமல் போனார்கள் என்று உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா? Ça vous est déjà arrivé où la personne vous dit c'est pas possible. உங்கள் முன் நீ சொல்வது நியாயமில்லை, நீ சொல்வது எந்த விதமான அர்த்தம் இல்லை என்று உங்களை விரட்டும் போது உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கிறதா? Et là Dieu va lui donner 2 signes pour que Moïse comprenne que Dieu est sérieux. ஆனால் தேவன் இப்பொழுது மீண்டும் இன்னொரு 2 வாக்குறுதிகளை கொடுக்கிறார். Mais Moïse revient à la charge, verset 10. 10ஆம் வசனத்தில் மீண்டும் தேவன் மோசே கேட்கிறார். Il cherche encore une excuse. இன்னொரு ஒரு மன்னிப்பை கேட்கிறார். என்ன கேட்கிறார் பாருங்கள். Pardon Seigneur, mais je ne suis pas un homme à la parole facile, comment je vais aller parler? தேவனே நான் திக்குவாயனாக இருக்கிறேன், எப்படி அவர் நான் பேசுவேன் என்று இன்னொரு மன்னிப்பை கேட்டார். Il dit ce n'est ni d'hier ni d'avant-hier ni depuis que tu me parles à moi ton serviteur. இது உங்களுக்கு தெரிந்திருக்கும் தகப்பனே, நேற்றல்ல இன்றல்ல முந்தின நாள் அல்ல, எப்பொழுதும் நான் திக்குவாயனாக இருக்கிறேன் என்று நீர் அறிந்திருக்கிறாய் என்று சொன்னார் தேவனிடம் பார்த்து. J'ai la bouche et la langue pesante. என்னுடைய நாக்கானது மிகுந்த பருமனாக இருக்கிறது, அதை அனாவசியமாக தட்டி எழுப்ப முடியாது என்று சொன்னார். Dieu lui dit qui a donné une bouche à l'être humain. தேவன் ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு நாவை கொடுத்திருக்கிறாரே. Vous ne remarquez pas une chose un peu surprenante, bizarre? இதிலே பாருங்கள் இன்னொரு வினோதமான விசித்திரமான காரியம் என்னவென்றால், pour quelqu'un qui n'a pas la parole facile, ça fait longtemps qu'il discute avec Dieu, n'est-ce pas? மோசே ஒரு சாதாரண திக்குவாயனாக இருந்து கொண்டு இவ்வளவு காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார். C'est comme des gens qui parfois vous disent moi je vais pas dire grand-chose. சில நேரங்களில் சிலர் சொல்வார்கள் நான் உங்களுக்கு அதிகமான காரியத்தை சொல்லவே ஆசைப்படவில்லை என்று சொல்வார்கள். Parfois dans les groupes ils prennent le micro et disent je vais juste dire une petite phrase. சில நேரங்களிலே பொதுக்கூட்டத்தில் மைக்ரோ எடுத்துக்கொண்டு சில வார்த்தைகளை பேசப் போகிறேன் என்று சொல்வார்கள். Mais après il faut leur arracher le micro. சில வார்த்தைகள் பேசிக்கொண்டு அநேக வார்த்தைகள் பேசுவார்கள். சில நேரங்களில் அந்த மிக்ரோவை பறித்துக் கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார்கள். Qu'il n'a pas la parole facile. மோசே சொல்கிறார் நான் திக்குவாயனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். Et j'ai même dû tourner la page dans ma Bible pour continuer à suivre ce qu'il est en train de dire. Voilà, இன்னும் நீங்கள் இந்த தேவசன ஏட்டுகளை திருப்பலாம். எத்தனை முறையா எத்தனை விதவிதமாக மோசே பேசினார் என்று நீங்கள் பார்க்கலாம். Et il continue verset 13. 13ஆம் வசனத்தில் சொல்கிறார் நான் திக்குவாயனாக தான் இருக்கிறேன் என்று சொல்கிறார். Pardon Seigneur, je t'en prie, envoie quelqu'un d'autre, qui tu voudras. எனவே நான் திக்குவாயனாக இருப்பதால் யாரை வேண்டுமானாலும் அனுப்பலாம், என்னை அனுப்ப வேண்டாம் என்று சொன்னார். Alors le Seigneur se mit en colère contre Moïse. எனவேதான் தேவன் மோசே மேல் கோபப்பட்டார். Dieu se met en colère contre Moïse. தேவன் தாமே மோசே மேல் கோபமாக இருந்தாரானால் என்ன நடந்திருக்கும்? Parce que Dieu est en train de dire à Moïse je mets le ciel à ta disposition. தேவன் தாமே மோசேக்கு முன்பால் வான சேனைகளை கொண்டு வந்து நிறுத்தினார். Parce que quand Dieu dit à Moïse je serai avec toi, தேவன் தாமே அவரோடு இருக்கையில் வான சேனைகள் அனைத்தும் அவரோடு இருக்கும் என்று நினைக்கிறோம். C'est que Dieu est en train de mettre le ciel à la disposition de Moïse. வான சேனைகளை கொண்டு வந்து தேவன் மோசேயின் பின்னால் நிறுத்தக்கூடியவராக இருந்தார். Est-ce que quelque chose est plus grand que le Seigneur? இதை விட என்ன ஆதாரம் நமக்கு தேவைப்படுகிறது? Est-ce que quelqu'un est plus fort que le Seigneur? வான சேனைகளுக்கும் தேவனுக்கும் முன்பாக யார் விரோதியாக இருக்க முடியும்? Quand Dieu dit je serai avec toi, நான் தேவன் நம்ம இருக்கிறவா இருந்து நம்மோடு இருக்கும்போது யார் நமக்கு விரோதியாக இருக்க முடியும்? et que tu trouves des prétextes, des excuses, இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை வாங்கின பிறகு நாம் ஏதாவது ஒரு ஆதாரத்தை தேடுவோமா? c'est que tu n'as pas pris Dieu au sérieux. எனவேதான் இதில் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் மோசே தேவனை குறித்து சாதாரணமான ஒரு காரியத்தை நோக்கவில்லை தெரிந்து கொள்கிறோம். Dieu fait la promesse à Moïse qu'il va envoyer son frère Aaron. எனவேதான் தேவன் சொல்கிறார் நான் சகோதரனாகிய ஆரோனை உன்னோடு அனுப்புகிறேன் என்று சொன்னார். Et que Moïse allait être Dieu pour Pharaon et Aaron son prophète, c'est-à-dire son porte-parole. எனவேதான் மோசே தேவனை பிரதிபலிக்கக்கூடியவனாகவும் அவருடைய சகோதரன் ஆரோன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியாக மாற வேண்டும் என்று சொன்னார். Ça ne voulait pas dire que Moïse allait se taire.
அது என்னவென்றால் இப்படி இருந்தாலும் மோயிஸ் வாயை அடக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று கோட்பாடு இருக்கிறது. Dieu dit tu lui parleras et tu mettras les paroles dans sa bouche. Moi je serai avec ta bouche et avec sa bouche. தேவன் சொன்னார் ஆரோன் உன்னோடு வந்து ஆரோன் உன்னோடு பேசினாலும் நீ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அவருக்கு நீ உன் வாயாலே சொல்ல வேண்டும் என்று சொன்னார். Nous voyons quand nous lisons Exode, Lévitique, Nombre, Deutéronome combien Moïse va parler au peuple, va parler à Pharaon. Moïse va passer son temps à parler. யாத்திராகமம் எண்ணாகமம் லேவியராகமம் இப்படி பல ஆகமங்களை பார்க்கிறோம். மோயிஸ் அற்புதமான ஒரு வாய் திறந்து தன்னுடைய வார்த்தைகளை கொண்டு எப்படிப்பட்ட காரியங்களை பேசி எழுதி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். En d'autres mots, Dieu va tenir sa parole. என்ன தெரிகிறது என்றால் தேவன் தானே சொன்ன வாக்குறுதிகளை மோயிசிடமிருந்து நிறைவேற்றினார் என்று காண்கிறோம். Quand nous sommes enfants de Dieu, Dieu nous appelle toujours à une mission. நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்போது தேவன் நமக்கு ஒரு புதிய ஒரு காரியத்தை நமக்கு கட்டளையிட்டு தேவ ஊழியத்துக்கு வா என்று அழைக்கிறார். Et l'église n'a pas d'autre raison d'être que d'être dans la mission. தேவாலயம் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு தவிர வேறு எந்த காரியத்திற்காக உருவாக்கப்படவில்லை. Nous aimons être en l'église. நாம் கோயிலுக்கு வர ஆசைப்படுகிறோம். Cela nous fait du bien. அது நமக்கு ஆசீர்வாதமாக காரியமா அமைந்திருக்கிறது. C'est réconfortant de se retrouver, d'inviter des amis. அந்த தேவாலயத்திலே அநேகரை பார்க்கும்போது அநேகர்களை அழைக்கும்போது அவர்களோடு சேர்ந்து ஆசைப்படுகிறோம். Mais nous ne sommes pas appelés pour nous-mêmes. ஆனால் நாம் அதில் என்ன செய்கிறோம் என்றால் நம்மை நாமே நம் தேவனுக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு போகவில்லை. Dieu nous appelle toujours pour quelqu'un d'autre. தேவன் நாம் நினைக்கிறோம் தேவன் இன்னொருவரை அழைக்கலாமே என்னை நாம் அழைக்க வேண்டும் என்று நினைப்போம். Parce qu'il a entendu le cri de quelqu'un quelque part qui souffre. ஏனென்றால் தேவன் சேவல் குரலை கேட்டார். Combien d'hommes et de femmes dans ce monde contemporain sont dans toutes sortes d'esclavage? இந்த உலகத்திலே எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் துன்பத்திலும் கஷ்டத்திலும் அந்நிய நுகத்திலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். Pas seulement l'esclavage, de la drogue, de la prostitution, des relations sexuelles désordonnées. விபச்சாரத்திலும் போதைப் பொருட்களிலும் கெட்டுப்போன வழிகளிலும் மட்டுமே அவர்கள் அடிமையாக இருக்கவில்லை. Il y a des gens qui sont dans la détresse peut-être à cause d'une perte d'emploi. அநேக மக்கள் வேலை வாய்ப்பை இழந்து கஷ்டப்படுகிறார்கள். La précarité guette partout dans tous les pays du monde. குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் அநேகரை துன்புறுத்தக்கூடியவராக இருக்கிறது. On ne peut pas dire que les situations économiques sont en train de s'améliorer extraordinairement. நெருக்கடி சூழ்நிலையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம். Peut-être que Dieu ne nous demande pas d'aller vers des gens que nous ne connaissons pas du tout. ஒருவேளை தேவன் நம்மை அழைத்து நமக்கு முன்பின் தெரியாதவர்களிடம் போ என்று சொல்ல நினைக்கலாம். Ça ne veut pas dire que Dieu ne va pas nous envoyer chez des gens que nous ne connaissons pas. ஒருவேளை தேவன் அவருக்கு முன்பாக நம்மளை அனுப்பலாம். Mais si Dieu nous appelle, il nous dit de ne pas poser la question pourquoi tu n'envoies pas quelqu'un d'autre. அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி தேவன் நம்ம அவருக்கு முன்பாக அனுப்பும்போது தேவனுக்கு முன்பாக நாம் கேள்விகளை போட முடியாது. C'est vrai que parfois on est tenté de dire pourquoi c'est pas quelqu'un d'autre qui le fait. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியத்துக்கு நாம் தேவன் அனுப்பும்போது நம்ம ஏன் வேறு ஒருவரை அனுப்பவில்லை என்று கேட்கலாம். Je suis d'une fratrie de 10 enfants. நான் ஒரு 10 பிள்ளைகளுக்கு உபாத்தியாராக இருக்கிறேன். Je suis le 9e enfant. நான் 10 பிள்ளைகள் மத்தியிலே பிறந்த நான் 9வது பிள்ளையாக பிறந்திருக்கிறேன். Et le 5e frère, le dernier des frères. Nous sommes 5 frères, 5 sœurs. நாங்கள் 5 சகோதரர்கள் 5 சகோதரிகள். நான் கடைசி சகோதரன். Quand j'étais enfant, je n'aimais pas qu'on me donne tout le travail que les autres ne voulaient pas faire. நான் சிறுவனாக இருக்கும்போது अनेक வேலைகளை குடும்ப வேலைகளை நான் தனியாக ஏற்றுக்கொள்ள மறுத்தேன். Les grands frères, ils étaient malins pour dire toujours à mes parents, mais tiens, comme Dani, il est là, demandez-lui de faire ça. என்னுடைய மூத்த சகோதரர் சொன்னார்கள் எனக்கு அதிக வேலை இருக்குது இதோ இந்த சின்ன பையன் இருக்கானே தனி வேணும் கொடுத்து விடு வேலையை சொன்னார்கள். Alors je posais la question pourquoi moi? எனவே நான் கேட்டேன் ஏன் எனக்கு எல்லா வேலையும் கொடுக்க கேட்டேன். Parfois on me dit fais ton travail. டேய் தம்பி இந்த வேலையை செய்து தான் தீர வேண்டும் என்று சொன்னார்கள். Parfois les grands frères ils avaient l'intelligence de faire semblant de commencer un peu et puis ils me lâchaient tout. மூத்த சகோதரர்கள் வேலையை தூக்கி விட்டு வேலையை அரைகுறையாக முடித்து விட்டு என்னை தொடர்ந்து செய்ய என்று சொல்லிவிட்டு போவார்கள். Mais moi comme je n'avais pas de petit frère, je ne pouvais pas refiler le travail à quelqu'un d'autre. எனக்கு கீழே வேற சகோதரர் இல்லாததால் நானே கடைசியாக இருந்ததனால் எல்லா வேலையும் நான் தனித்து செய்தேன். Pourquoi moi? ஏன் நான் இந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தது? Dieu quand il nous entend poser cette question, il peut nous répondre pourquoi nous? நாம் இப்படிப்பட்ட கேள்விகளை தேவனுக்கு முன்பாக போடும்போது தேவன் நமக்கு மறு உத்தரவு கூடியவராக இருக்கிறார். Et là il laisserait entendre ce qu'il laisse entendre à Moïse, tu viens de là-bas d'Égypte. இதன் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால் தேவன் சொன்னார் மோயிஸ் நீ எகிப்திலிருந்து வந்திருக்கிறாய். Tu connais la mentalité.
அந்த ஆட்சி உங்களுக்கு தெரிந்திருக்கும், அந்த மக்களின் மனோபாவம் உங்களுக்கு தெரிந்திருக்கும், la culture, அந்த அந்த அவர்களின் பண்பாடு உங்களுக்கு தெரிந்திருக்கும், tu connais la langue, அந்த மொழி உனக்கு தெரிந்திருக்கலாம். tu n'auras pas besoin de traducteur, உனக்கு யாரும் அப்படிப்பட்ட எந்த காரியம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த tu நாட்டிலே n'auras pas besoin d'Antoine avec toi pour parler à Pharaon. நீ போகும்போது உனக்கு ஒரு அன்பான் உனக்கு தேவைப்படாது. Mais je t'envoie parce que tu es qualifié pour aller là. இப்படிப்பட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு முதிர்ந்த அனுபவத்தை நீ கொண்டிருக்கிறாய். Peut-être nous nous demandons, moi aussi je viens de loin, d'un autre pays. ஒருவேளை நாம் நினைத்திருக்கலாம், நாமும் இன்னொரு தேசத்திலிருந்து வந்திருக்கிறோம். Comme la plupart d'entre nous ici présents. உங்களைப் போலவே அநேகர் நாட்டில் வந்திருக்கலாம். À part nos enfants, nous ne sommes pas nés dans ce pays. ஆனால் நம் பிள்ளைகள் அப்படி இல்லை. Mais pourquoi dans telle ville, pourquoi dans telle rue? ஏன் இப்படிப்பட்ட ஒரு முன்பின் தெரியாத இடத்திற்கு முன்பின் தெரியாத வீதிக்கும் நாம் போக தேவன் அழைக்கிறார். Ne pensez pas que vous êtes là où vous êtes par hasard. நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தற்செயலாய் கோயிலே வந்து அமரவில்லை. Ne pensez pas que vous faites tel travail par hasard. தற்செயலாய் நீங்கள் எந்த வேலையும் செய்யவில்லை. Même si c'est pas la chose la plus réjouissante de votre vie. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான மன சந்தோஷம் படாவிட்டாலும், garder le petit bétail de son beau-père, ce n'était probablement pas la chose la plus réjouissante. மந்தைகளை மேய்க்கக்கூடிய வேலையானது சாதாரணமாக வேலையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். Mais à partir de là, Dieu pouvait faire quelque chose. ஆனால் அந்த மந்தை மேய்ப்பு வேலை செய்தவரைத்தான் ஒரு பெரிய மந்தையை மேய்க்க தேவன் அழைக்கிறார். Parfois vous vous demandez pourquoi vous habitez dans tel quartier. சில நேரங்களில் கேட்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு தெருவில் நான் வசிக்கிறேன் என்று கேட்கலாம். Dites-vous que Dieu compte sur vous pour faire quelque chose là. ஆனால் அந்த தெருவிலே நீங்க செய்யக்கூடிய ஊழியம் ஒன்று இருக்கிறது. Est-ce que vos voisins savent que vous vivez dans l'espérance du retour de Jésus? பக்கத்து வீட்டுக்காரர்கள் உங்களைப் போல இயேசு வருகிறார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களா? Est-ce que vos voisins savent pourquoi vous partez tous les samedis quelque part? உங்கள் அயலகத்தால் பார்க்கலாம், நீங்கள் சனிக்கிழமை தோறும் வீட்டை விட்டு நல்லபடியாக உறுத்தி கொண்டு வெளியே போவதை பார்க்கலாம். Il y a des chrétiens qui vont dire quand leur voisin demande vous sortez? சில கிறிஸ்தவர்கள் கேட்கிறார்கள், தம்பி எங்க போகிறார் என்று கேட்கும்போது, oui on sort. நாமும் வெளிதான் போகிறேன் என்று சொல்லலாம். Vous allez au travail? வேலைக்கு போகிறீரா? Non. வேலைக்கு போகவில்லை. Vous allez à une fête? வேலைக்கு எந்த விழாவுக்கு போகிறாய்? Oui, un petit peu. ஒரு சின்ன விழாவுக்கு தான் போகிறேன். C'est un anniversaire? ஓ, பிறந்தநாள் விழாவா? Mais vous posez trop de questions là. இப்படிப்பட்ட பல கேள்விகளை ஏன் கேட்கிறேன் என்று அவர்கள் கேட்கலாம். Oui, c'est un petit peu comme un anniversaire toutes les semaines je vous vois aller à des anniversaires. ஒருவேளை அவர்கள் கேட்கலாம், என்ன வாரம் இந்த சனிக்கிழமை போகிறாய், என்ன அப்படிப்பட்ட உனக்கு விழா என்று கேட்கலாம். Vous avez une grande famille? ஓ, உங்களுக்கு பெரிய குடும்பம். Ils sont combien dans la famille? உங்கள் குடும்பத்தில் எத்தனை அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள்? Oh, 17 millions de par le monde. 17,000 அங்கத்தினர்களோ? Mais vous les voyez pas tous? எல்லாரையும் நீ பார்க்க முடியுமா? Un petit peu. எல்லாரும் கொஞ்ச நேரம் பார்க்கிறேன். N'est-ce pas plus simple de dire je vais au culte, j'adore, voilà qui est mon Dieu. கோயிலுக்கு போகிறேன், தேவனை ஆராதிக்க போகிறேன் என்று சொல்வதை விட்டுவிட்டு இப்படிப்பட்ட அநேக மன்னிப்புகளை அவர்கள் சொல்லுகிறது நியாயமா? Depuis combien de temps habitez là où vous habitez? எத்தனை காலமாக அந்த நீங்கள் இருக்கும் இடத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Quelqu'un sait-il qui vous êtes? பக்கத்துள்ளவர்கள் நீங்கள் யார் என்று தெரிந்திருக்க வைத்திருக்கிறார்களா? Et pourquoi vous gardez la tête haute même s'il y a des problèmes dans ce monde? ஏன் உலகத்தில் உள்ள அநேக நெருக்கடிகளில் கஷ்டப்படும் போது நீங்கள் நிம்மதியாக உங்கள் சோபாவிலே படுத்திருக்கிறீர்கள்? நியாயமா? Parfois on est un peu timide. ஒருவேளை நீங்கள் திக்குவாயமாக இருக்கலாம். Je me souviendrai toujours de ma mère, elle est analphabète. என் தாயாரை பற்றி நினைக்கிறேன். என் தாயார் அதிகமாக படித்திருக்கவில்லை. Quand il faut prendre des imprimés de l'église pour distribuer dans sa rue, elle distribue. சில நேரங்களில் கோயிலே கொடுக்கக்கூடிய ஒரு டிராக்டுகளை கொண்டு போய் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். Un jour elle a donné un imprimé à un voisin. ஒரு நாள் அப்படிப்பட்ட டிராக்டை கொண்டு போய் தன் பக்கத்து வீட்டுக்காரத்தை கொடுத்தார். Moi j'avais déjà quitté le pays, elle m'a raconté ça. இது எப்படி சொன்னார் என்றால், நான் ஊரை விட்டு கிளம்பி விட்டேன், பின்புதான் இந்த கதையை எனக்கு அவள் சொன்னார். Elle pouvait même pas dire si c'était dans le bon sens, si c'était à l'envers ou à l'endroit. அந்த டிராக்டை கொடுக்கும்போது முன்பக்கமா பின்பக்கமா என்று வாசிக்க முடியாதவளாக இருந்தாலும் அதை கொண்டு போய் கொடுத்தாள். Parce qu'elle ne sait pas lire. ஏனென்றால் அந்த எழுதி அவருக்கு படிக்கவில்லை. Mais ce voisin qui était comment dire, qui n'avait rien de religieux. ஏனென்றால் அவள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவர்கள் எந்த விதமான வேதத்தையும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. Il a pris ce feuillet. ஆனால் அந்த தாளை எடுத்துக்கொண்டார். Il est venu aux conférences. அந்த தாளை எடுத்துக்கொண்டு அழைத்த ஆலயத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். Et à la fin il s'est levé à l'appel pour dire je veux être baptisé. கடைசி நேரத்திலே கோவில் முடிந்தவுடன் அந்த தாளை கொண்டு போய் காட்டி ஞானஸ்தானம் பெறுவதற்கு நான் தயார் என்று சொன்னார்.
Il a donné un nouveau sens à sa vie. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவ வாழ்க்கையிலே அவர் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தலை இருந்தது. Il a trouvé aussi une femme dans l'église. அந்த அப்படிப்பட்ட ஆள் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அதே கோயிலிலே ஒரு பெண்ணை மணமுடித்தார். Et la chose qui nous a le plus surpris, c'est quand sa vieille maman de 93 ans a demandé le baptême. இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு கொண்டு வந்தவர் சாதாரண ஒரு முன்பெண் தெரியாத ஒரு படிக்க தெரியாத ஒரு பெண்மணி என்று அழைத்துக் கொண்டார். Et on grandissait dans cette rue avec cette mamie là. Tout le temps on dit ah elle est catholique, elle va pas s'intéresser à la foi adventiste. இப்படிப்பட்ட பெண்மணி தான் தன்னுடைய தன்னுடைய தெருவிலே வசித்துக் கொண்டிருந்தால் எந்த விதமான வேதமும் தெரியாமல் இருந்திருக்கார் என்று அவர் நினைக்கவில்லை. அவர் Là où vous êtes, Dieu a quelque chose à faire avec vous. நீங்கள் இருக்கும் இடத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். Par vous. உங்கள் மூலமாக அதை செய்வார். Cette personne qui discute toujours avec vous lorsqu'elle promène son chien dans votre rue, ben peut-être c'est cette personne que Dieu met sur votre chemin. தெருவிலே உங்களோடு இருக்கும்போது நீங்கள் வெளியே செல்லும் போது தெருவிலே நாயை கொண்டு போவர்களும் பூனையை கொண்டு போவர்களும் அப்படிப்பட்ட ஆளாக இருந்திருக்கலாம். Vous croyez que c'est par hasard que vous rencontrez le même monsieur tous les jours en passant par le parking? தற்செயலாகவா நீங்கள் அடிக்கடி ஒரே மனிதர்களை பார்க்கிறீர்கள்? Vous croyez que c'est par hasard que le même collègue vous parle avec beaucoup de sympathie depuis des années? தற்செயலாகவா உங்களோடு வேலை செய்யும் நண்பர் உங்களோடு பேசுகிறார்கள்? Vous pensez que c'est par hasard que dans vos groupes d'amis vous jouez au foot avec les mêmes depuis plusieurs années? கால்பந்தாட்டம் ஆடக்கூடிய நண்பர்களோடு நீங்கள் ஆடும்போது தற்செயலாகவா நீங்கள் ஆடுகிறீர்கள்? Qu'avec les mêmes vous parlez souvent de la pluie et du beau temps? அநேகரோடு நீங்கள் பேசும்போது வெயில் காய்கிறதா மழை பெய்கிறதா என்று பேசும்போது தற்செயலாகவா நீங்கள் பேசுகிறீர்கள்? Peut-être qu'il y a des cris dans ces cœurs que vous n'entendez pas mais que Dieu entend. ஆனால் அதே மனுஷர்கள் அநேக கூக்குரலை தேவனுக்கு முன்னால் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த கூக்குரலை தேவன் கேட்கிறார். Et en toute simplicité il dit va je t'envoie. எனவேதான் உங்களை சாதாரணமாக கூப்பிட்டு தம்பி இந்த ஊழியத்தை எடுத்து செய் என்று அனுப்புகிறார். Nous ne savons pas où Dieu peut nous mener. ஆண்டவர் நம்மை எங்கு கொண்டு போவார் என்று நமக்கு தெரியாது. Et pour terminer je veux dire que le monde par un moment ressemble à un désert. ஒருவேளை இந்த போதகத்தை முடிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். பாலைவனத்துக்கு ஒருவேளை நம்மை அனுப்பலாம். Que dans certains cœurs il y a comme une sécheresse. அந்த பாலைவனத்திலே அதிகமான புல்பூண்டுகள் முளையாது இருக்கலாம். Mais comme dit le psaume 23, le Seigneur veut nous conduire vers le vert pâturage. ஆனால் நம்புங்கள் சங்கீதம் 23 தேவன் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் près des eaux paisibles. புல்வெளியிலும் உன்னை நோக்கி அழைத்துக் கொண்டு போகிறார். Et dans nos familles, nos voisins, nos amis, il y a des gens qui ont besoin d'aller sur ces verts pâturages que le Seigneur a plantés. ஏனென்றால் உங்களோடு இருக்கக்கூடிய சகோதரனும் உங்களோடு இருக்கக்கூடிய குடும்பத்தினர்களும் உங்களோடு இருக்கக்கூடிய அயலகத்தாரும் இப்படிப்பட்ட ஒரு புல்வெளியை நோக்கி தேடலாம். Les gens qui vivent sans espérance vivent comme dans un désert. நம்பிக்கையற்று போய் பாலைவனத்திலே ஜீவிக்கக்கூடிய உலகத்திலே பாலைவனத்தில் ஜீவிக்கிறோம் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கலாம். உலகத்திலே Ils pensent que la vie consiste à naître, vivre et mourir. இந்த உலகத்திலே பிறந்தோம் வளர்ந்தோம் இறக்க போகிறோம் என்று நம்பலாம். Mais nous savons que nous avons ajouté un verbe espérer. ஆனால் நாம் அவருக்கு என்ன சொல்ல வேண்டும் என்றால் நம்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவர்களாக இருக்கிறோம். Et Dieu dit à tous les Moïse de l'église, va, je t'envoie. தேவன் என்று சொல்கிறார் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் நீங்கள் மோசேக்கள் தான். Quel que soit notre âge. என்ன வயசு உங்களுக்கு இருந்தாலும் nous pouvons devenir un Moïse pour quelqu'un d'autre. நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு மோசேயாக மாறலாம். Et Dieu nous donne la garantie qu'il sera avec nous. அப்படிப்பட்ட ஆதாரத்தையும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஆதாரத்தையும் இன்று உனக்கு தேவன் கொடுக்கிறார். Quand Jésus a donné l'ordre missionnaire à ses disciples, il a fait la même promesse et voici je suis avec vous tous les jours jusqu'à la fin du monde. இயேசு தன் சீஷர்களுக்கு சொன்னார் நான் உங்களோடு அநேகமும் தினந்தோறும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். Pendant la nouvelle semaine, regardez autour de vous qui Dieu met sur votre chemin. புதிய வாரத்திலே பாருங்கள் யார் உங்களுக்கு முன்பாக தென்படுகிறார் என்று பாருங்கள். Les enfants de Dieu ne vivent pas par hasard sur cette planète. தேவனுடைய மக்கள் தற்செயலாக இந்த உலகத்திலே வாழவில்லை. Les enfants de Dieu ne vivent pas des choses par chance. தற்செயலாக ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை இந்த தேவ மக்கள் வாழவில்லை. Les enfants de Dieu, il y a des choses qui ne leur arrivent pas par accident. தேவனுடைய மக்களுக்கு வருவது எல்லாம் சாதாரணமாக தற்செயலாக வரவில்லை. Si Dieu permet, c'est pour arriver à quelque chose d'utile. தேவன் தாமே அவருக்கு வரவழைத்தார் என்று அறிந்து கொள்ளுங்கள். Il y a 3 sabbats, pendant que je prêchais dans une église, on a été cambriolé à la maison. 3 வாரத்துக்கு முன்பாக நான் கோயிலிலே பிரசங்கம் செய்யும்போது என்னுடைய வீடு கொள்ளையடிக்கப்பட்டது. Quand on est rentré, c'était la stupeur, on a perdu 3 ordinateurs. ஆனால் வீட்டுக்குள்ளே வரும்போது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. 3 கணினிகள் திருட்டு போயிருந்தன. Et un iPhone. ஒரு ஐபோன் போயிருந்தது. Mais tout ça c'est du matériel. இதெல்லாம் ஒரு சாதாரண கருவிகள் தான். Le soir, j'ai pu en parler avec mon voisin qui venait m'aider pour réparer la serrure. அந்த நேரத்திலே பக்கத்து வீட்டுக்காரரும் சென்று நான் என்னோட தாழ்பாளை திருத்தி செய்வதற்காக போனேன். Je lui ai dit, tu sais Alfredo, parce qu'il s'appelle Alfredo. எனவே தான் அவரை கூப்பிட்டேன். அல்ஃபிரேடோ என்ற அந்த ஆஸ்தாபி வந்தார். Et ça faisait seulement 2 semaines depuis que j'habite dans cette nouvelle maison. 2 வாரம் காலமாக தான் அந்த வீட்டிலே நான் இருக்கிறேன். J'ai dit, tu sais Alfredo, dans la Bible il y a une phrase qui dit
அந்த மனிதன் நான் சொன்னேன், தம்பி வேதத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது உனக்கு தெரியுமா? Voici, je viendrai comme un voleur. இதோ தேவன் வருகிறார், ஒரு திருடனை போல வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். Et là, je lui ai parlé du Seigneur Jésus qui va revenir. லா உனக்கு சொல்கிறேன், திருடனை போல ஒருவேளை தேவன் வரலாம். Même un cambriolage peut servir pour la gloire de Dieu. மேம் திருட்டு போன காரியம் கூட தேவனுக்கு மகிமையாக இருக்கலாம். Et je n'ai pas fini avec Alfredo. நான் அல்ஃபிரடோகம் இன்னும் சொல்ல வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. Je veux juste me reposer sur la promesse du Seigneur, je serai avec toi. சாதாரணமான காரியத்தை நான் அவரிடம் சொன்னேன். என்ன சொன்னேன் என்றால், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னேன். Alors si Dieu est avec nous, தேவன் நம்மோடு இருக்கும்போது n'ayons pas peur de marcher. அவரோடு நடந்து போவதற்கு நாம் எந்தவித பயமும் பயப்பட தேவையில்லை. Et d'inviter les autres à devenir les adorateurs du Seigneur. அநேகர் நாம் அழைத்துக் கொண்டு தேவனுக்கு ஆராதனை செய்வர்களாக மாற்றுவோம். Parce que Dieu dit à Moïse, le signe, c'est que tu viendras adorer sur cette montagne. தேவன் சொன்னார், இந்த மலையிலே நீ வந்து எனக்கு ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னார். Et j'espère qu'un jour nous serons sur la sainte montagne pour adorer avec tous les rachetés. நிச்சயமாக ஒரு நாள் பரிசுத்த பர்வதத்திலே நாம் போய் தேவனுக்கு ஆராதனை செய்வோம். Que Dieu vous bénisse. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.